ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2ல இதுவரை கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஆன்சர் சி, சீகன் பால்கு ஐயர். சீகன் பால்கு ஐயரின் சிலை தரங்கம்பாடியில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர்? ஆன்சர் டி, அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் மகேந்திரவர்மனை சைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர்? ஆன்சர் ஏ, அப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர்? ஆன்சர் பி, பாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமி? ஆன்சர் சி, வாஸ்கோ ட காமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்திரக்கார புலி என்ற பெயர் சூட்டப்பட்ட மன்னன் யார்? ஆன்சர் சி, முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் சில பட்டப்பெயர்னா மத்த விலாசர், குணபாரன், விசித்திர சித்தர் ஆகியவை ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி எழுத்துமுறை என்பது? ஆன்சர் டி, வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக எழுதுவது ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர்? ஆன்சர் பி, அஸ்வகோசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள்? ஆன்சர் சி, டச்சுக்காரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தம்மபாணி எவ்விடத்தின் பழைய பெயராகும்? ஆன்சர் பி, ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம்? ஆன்சர் ஏ, சீர்காழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராகி கார்கி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் பி, ஹரியானா. ராகி கற்கி என்பது தொல்லியல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட இடமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழ நாட்டில் வருவாய்த்துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ, புரவி வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன்? ஆன்சர் பி, முதலாம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈதப் இ நவ்ரஸ் என்பது யாருடைய பாடல்களின் தொகுப்பு? ஆன்சர் பி, இரண்டாம் இப்ராகிம் அடில்ஷா. இவர் பிஜப்பூர் சுல்தானின் மன்னர் ஆவார். இவர் 17ஆம் நூற்றாண்டில் இந்த பாடல்களை இயற்றினார். இது இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் கடவுள்கள் பற்றிய பாடல்களின் தொகுப்பு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்த கவிஞர் அஸ்வகோசர் புத்த சரிதையை எந்த மொழியில் எழுதினார்? ஆன்சர் டி, சமஸ்கிருதம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யாருன்னு சொல்லி. இந்த அஸ்வகோசர் பற்றி அடிக்கடி கேட்குறாங்க, இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய பேரரசின் சர்க்கார் பகுதியை நிர்வகிப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் சி, பௌச்தார். முகலாய பேரரசில் நிலங்கள் சுபா, சர்க்கார், பர்கானா என பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. இதில் சர்க்கார் பகுதியை நிர்வகிப்பவர்கள் பௌச்தார் என்று அழைக்கப்பட்டனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தோலாவிராவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் சி, ஜே பி ஜோஷி. தோலாவிரா என்பது அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய பேரரசில் மாகாணத்தை குறிக்கும் சொல்? ஆன்சர் ஏ, சுபா. இந்த முகலாய பேரரசில் சுபா, சர்க்கார், பர்கானான்னு சொல்லி பல்வேறு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். இதில் மாகாணத்தை குறிக்கும் சொல் சுபா என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 63 நாயன்மார்களில் ஒருவரான பரஞ்சோதி எந்த மன்னனின் படைத்தளபதி ஆவார்? ஆன்சர் டி, முதலாம் நரசிம்மவர்மன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.